கவனிங்கம்மா, ஏற்கனவே வந்து ஏபிசிடி ஸ்மால் லெட்டர்ஸ் பார்த்தோம், ஓகேங்களா? அப்புறம் அதில் செகண்ட் லைன் தேர்ட் லைனில் வர்றது பார்த்துட்டோம். ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைன், செகண்ட் லைன் தேர்ட் லைன் ஃபோர்த் லைன் பார்த்தோம், ஓகேவா? அப்புறம் 4லேயும் வர்றது எஃப் லெட்ரு பார்த்தாச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்தது ஏபிசிடி கேபிட்டல் லெட்டர் பார்த்தோம், ஓகேங்களா? இப்போ ஏபிசிடி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள்னு எழுதுகிறோம் ஒரு வாக்கியத்தில். ஃபஸ்ட்டு எழுதும்போது ஃபஸ்ட் லெட்டர் வந்து எப்பவுமே ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது, ஒரு வாக்கியம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர், ஓகேங்களா? சரி, கேபிட்டல் லெட்டரும் ஸ்மால் லெட்டரும் சேர்த்து எழுதணும். எந்தெந்த கேபிட்டல் லெட்டரோட சேரும், எந்தெந்த கேபிட்டல் லெட்டரோட ஸ்மால் லெட்டர் சேராதுங்கிறது ஒரு ரூல் இருக்குது, ஓகேவா? இப்போ எந்தெந்த லெட்டர் சேருங்கிறத பார்த்துடலாமா? ஆர் யூ ஆல் ரெடி? ரைட். சில பேருக்கு புரியாது, நான் எழுத ஆரம்பிக்கும் போது புரியும். முதல்ல எந்தெந்த கேபிட்டல் லெட்டரெல்லாம் மற்ற லெட்டரோட சேருமோ அந்த கேபிட்டல் லெட்டரை மட்டும் எழுத போகிறேன். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னம்மா சொல்லுங்க, கவனிங்க. அடுத்து என்னடா லெட்டர் சொல்லுங்க? ஏக்கு அப்புறம் பி தான், ஆனா எதெல்லாம் சேருங்கிறத சொல்ல போறேன். என்னங்கம்மா சொல்லுங்க? ஜி. அடுத்த லெட்டர்மா சொல்லுங்க? போர்டு கொஞ்சம் வெக்கா பண்ணுது. மா ஸ்ட்ரைட்டா நீங்க எடுங்க பாப்பா. சார் ஹெச். அடுத்துமா சொல்லுங்க? ஜே. அடுத்தராமா கே. இன்னும் எத்தனை லெட்டர் இருக்கு கேவோட சேர்த்து? 8 1 2 3 4 5 6 7. ரைட், ஓகே. ஜே கருத்து என்னடா பாப்பா? அம்மா சொல்லுங்க? கே. அடுத்த எம். அடுத்தராமா கியூ. அம்மா அடுத்தராமா அடுத்ததுல அம்மா யூ. அடுத்ததுமா எஸ். அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு இருக்கா? லெட்டர் ஏல ஒரு பேர் சொல்லுங்க. பெயர் சொல்லுங்க, பெயர் சொல்லுங்க. யார் ஒருத்தருடைய பெயர் சொல்லுங்க. பெயர் சொல்லுங்க. அபினேஷ். ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ABINESH. ஏ இங்கே இருக்கா? அந்த பி எப்படி கனெக்ட் பண்ணுறேங்கிறத பாரு. யூஸ்வலாக பி இப்படி வரும் இல்லையா? இப்படி வரும் இல்லையா? இந்த இடமும்
இந்த ஏவோட இந்த இடம் வந்து ஒன்றா சேரும். இங்கே பாரு, இங்கே பாரு. யூஸ்வலாக வந்து ஐ இப்படி போகும், புரியுதா? ஆனால் அந்த இடத்துல பி வந்து இங்கே வரதுனால என்ன ஆகிடும்னா இப்படி இறக்கலாம் கொண்டு போகக்கூடாது, அப்படியே அப்படி கொண்டு போகணும். முடிச்சுட்டு அப்புறம் புள்ளி வரணும். மற்ற லெட்டரை எப்படி சேர்த்து எழுதுறதுங்கிறத நான் சொல்கிறேன், நான் எழுதுறதை கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் விஷயமே சொல்ல வர்றது என்னன்னா, கேபிட்டல் லெட்ரு எப்படி மற்ற லெட்டரோட சேருதுங்க. இந்த இடம் சேர்ந்துருக்கு பார்த்தியா, அபினேஷ். சரி, ஜியில் ஒரு நேம், ஜியில் சொல்லுங்க, நல்லா ஜாலியாக சொல்லுங்க. ஸ்பெல்லிங் என்ன? GAUTAM, புரியுதா? சில பேர் GOWTHAMலாம் போடுவாங்க. கௌதம். ஓகேங்களா? நம்ம கௌரின்னு போடலாமா? ஜி இருக்கா? இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. கவனிங்க, ரொம்ப முக்கியமான பார்ட்டுமா. ஹேண்ட் ரைட்டிங்கில் எந்த லெட்டர் சேரும் எந்த லெட்டர் சேராதுன்னு தெரியாது உங்களுக்கு. அதனால் இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 6. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 6 இப்படி இறங்கி இப்படி வந்து இப்படி வரும். ஓகேவா? இந்த கீழே வந்து நம்ம கொண்டு போட முடியும், ஏன்னா டபிள்யூ இப்படி வருது இல்லையா? அதனால என்ன பண்ணணும்னா அப்படியே இதோட இதை கனெக்ட் பண்ணிடும். புரியுதா? இது புரியுதா? கிளியரா? இப்போ நம்ம சொல்லி கொடுத்துருந்து இது எப்படி ஜாயின் ஆகுதுங்கிறத பற்றி சொல்றோம். ஹெச்சுக்கு ஒரு நேம் ஹாசினி. வெரி குட். இங்கே பாருங்க, ஹெச்சுக்கு தெரியும் போது போர்டு சூப்பராக இருக்கு. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எடுக்கிறீங்களாம்மா? ஆமாங்க சார். எழுதி தான் ஃபுல் ஸ்டாப் இருக்கும். ரைட், அடுத்துமா ஜேக்கு ஸ்பெல்லிங். ஜ க டிஷ். சிம்பிளாக முடிச்சிடலாமா? ஜான், JOHN. ஜான். கவனி, வருதா? ஓகேங்களா? ஜான். கே கார்த்தி. போதும் இல்லையா? இங்கே நான் ஜாயின் பண்ணுறது கவனி. மற்ற லெட்டர் சேர்த்து எழுதுறது அப்புறம் கற்றுக்கலாம். கேபிட்டல் லெட்டரோட ஸ்மால் லெட்டர் எப்படி சேர்த்துங்கிறது தான். ப்ளீஸ் கெட் அவுட், ப்ளீஸ் கெட் அவுட். எழுதி முடிச்சுட்டுனா இந்த ஸ்லாண்டிங் லைன் போடுறது, இந்த டைட்டில் புள்ளி வைக்கிறதுலாம் பண்ணணும். அடுத்தது ஆர். ராஜ், ராஜா, ராம். ஷால் வி ரைட் ராம்? இங்கே பாருங்க, கனெக்டிவிட்டி பாருங்க. M. Money. Good. U. U ma
உமா, உமாபதி, உமேஷ். உமா எழுதிடலாமா? இட்ஸ் வெரி ஈஸி. இன்னும் இங்கே பாருங்க. White. Yadu Nandan. ஓகேவா? சிம்பிளா சொல்லுங்க. யுவஸ்ரீ. யோஸ்ரீன்னு சொல்லக்கூடாது. யுவஸ்ரீ. ப்ளீஸ் கம் செட். ஒரு கண்டினியூட்டி. யுவராஜ்னு எழுதலாமா? ஏ வந்து கீழே இருந்து போனோம். இது வி, இது ஏ. ஏ கீழே இருந்து போகணும். ஆனால் இப்படி இறக்கும்போது இது ஆறு மாதிரி காமிச்சிடும். இதை பார்க்கறதுக்கு ஆறு மாதிரி காமிக்கும், குழப்பம் ஏற்படும். அதனால் வி இப்படி வரும்போது ஏ இப்படி சேர்த்துடணும். புரியுதா? இப்படி கீழே இருந்து போகிறத எடுத்துட்டு மேலே சேர்த்துடணும். யுவராஜ். இந்த ஏ கீழே இருந்து போகுது, இந்த ஏ மேல இருந்து போகுது. புரியுதா? யுவராஜ். அடுத்தது கியூ, குயின். That E must be in slanting. What about X? Shall we write Xerox? Xerox. Okay, va? இங்கே பார், லைட்டா. புரியுதா? இந்த எக்ஸ் வந்து, இந்த கேபிட்டல் எக்ஸ் வந்து இப்படி போகுது இல்லையா? இதை லைட்டா வளைச்சிக்கணும். புரியுதா? ஸ்மால் எக்ஸ் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கும். ஆனா இங்க இருந்து நான் எடுக்கல பாரு. ஓல இருந்து வந்தவொடனே இப்படி எடுத்துட்டேன். ஓ இப்படி போகுது, எக்ஸ் இப்படி போகும். ஆனா இந்த இடத்துல இருந்து எடுக்காம இதை கட் பண்ணிட்டேன், லைனை கட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி சேர்த்துட்டேன். புரியுதா? சொல்றது புரியுதுங்களா? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, இதெல்லாம் வந்து ஜாயின் பண்றது. ஏ, ஜி second one, J third one, H fourth one, K fifth one, R sixth one, M seventh one, Q eighth one, U ninth one, 10th 11th. ஒரு 11 லெட்டர்ஸ், 11 கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸோட சேர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா சார்? அப்போ மற்ற லெட்டர் சேராதா சார்? நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிச்சிடுறேன். மாதிரி வாங்க, இங்கே வாங்க. இப்போ லெட்டர் ஏ கருத்து என்ன லெட்டர் வச்சா? இங்கே பாருங்க, என்ன கவனி. பி எங்கே போய் நிற்குது? உள்ள வந்துடுச்சா? இப்போ பாலாஜின்னு எழுதுறோம். புரியுதா? இங்கே தான் ஏ ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பியோட ஒட்டக்கூடாது, பியோட தள்ளி போகக்கூடாது, பியோட கனெக்ஷன்ல வரக்கூடாது, பி பக்கத்தில் வரணும். இங்க பாருங்க, பாலுன்னு எழுதணும். ஏன் கனெக்ட் ஆகல அப்படின்னா இது உள்ள போய் நின்றுச்சு. சார் இப்படி கனெக்ட் பண்ணலாமான்னு கேட்காது. இப்படி வந்துட்டு சார் இப்படி வருது இல்லை சார், நாம் இப்படி எழுதிக்கலாமா சார்னு கேட்காது. இதை நீ நல்லா ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸ்டைலாக எழுதும்போது நீ இப்படி ஃபாலோ பண்ணலாம். பார்க்குறவங்களுக்கு இது பின்னு தெரியும், இது ஏன்னு தெரியும்.
ஆனால் ரூல் பிரகாரம் பி பக்கத்தில் தான் ஏ வருமே கண்டி இந்த மாதிரி இங்கே வந்து நிற்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி சேர்த்துறாரு. சொல்கிறது புரியுதா? இந்த 11 லெட்டர் சொன்னல இது மட்டும் தான் கனெக்ட் ஆகும். இப்போ இந்த பி கனெக்ட் ஆகல, ஆனால் பக்கத்தில் வந்துருப்பார். தள்ளி போகிற ஒன்றா சேரல பக்கத்தில் வந்துருப்பார். அடுத்தது சி எழுதலாமா? அந்த மாதிரி லெட்டர் சி. இந்த மாதிரி சியில் ஒரு நேம் சித்ரா. குட். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. சி உள்ள வந்துருச்சு. இங்கே பாரு, ஏ லிங்க்ல இருக்கு, ஜி லிங்க்ல இருக்கு, ஜே லிங்க்ல இருக்கு. புரியுதுங்களா? ஹெச் லிங்க்ல இருக்கு, கே லிங்க்ல இருக்கு, ஆர் லிங்க்ல இருக்கு, எம் லிங்க்ல இருக்கு. ஆனா இந்த பியும் சியும் உள்ள வந்துருச்சு. புரியுதா? பி உள்ள வந்துருச்சு, சி உள்ள வந்துருச்சு. இப்போ நாம என்ன பண்றோம்? சித்ரான்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, பக்கத்துல எழுதிட்டோம். அதுக்கப்புறம் டாட் வைக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த டிக் மார்க் போடணும். ஓகேவா? சித்ரா. இந்த சி இங்கே வந்துருக்கு. இங்கே பாரு, கனெக்ட் ஆகல, பக்கத்தில் வந்துச்சு. இந்த சியை நம்ம வேகமாக எழுதும்போது இங்கே பாரு, இப்படி இருக்கா? நீ நோட்டில் எழுதும்போது ஹெச் இப்படி போடுறியா? இப்படி எழுதிட்டோம் இல்லையா? நீ வேகமாக எழுதும்போது வேணா இந்த வேலையை செய்யக்கூடாது. இந்த பாரு, இப்படி கனெக்ட் பண்ணு. ஆனால் சி வந்து பக்கத்தில் வர லெட்டரோட சேராது. ஏன்னா சி உள்ள முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ லெட்டர் டி சொல்லுங்க பார்க்கலாம். டியில் ஒரு பேர் காந்தி. திவ்யா. திவ்யா எழுதலாமா? ரைட். இங்கே பாரு, எங்கே வந்து நிற்குது? உள்ளே வந்துருச்சு. இப்போ திவ்யா இங்கேருந்து ஐ வரும். புரியுதா? டி இங்கே முடிஞ்சிடுச்சு, ஐ பக்கத்தில் தான் வந்துருக்கு. நீ எழுதும் போதுன்னா இப்படி எழுதிக்கலாம். இந்த மாதிரிலாம் இங்கே வந்து நிற்குது இல்லையா? அதை அப்படி எடுத்துகிட்டு வரணும் வேகமாக எழுதும்போது. ஆனால் தான் அடுத்தது இ. லெட்டர் இ என்ன வரும்? இயில் ஒரு நேம் எத்திராஜ். எஸ்தர் எழுதலாமா? இங்கே பாருங்க, ஈ போட்டாச்சு. எஸ் கனெக்ட் ஆகுமா? ஏன்னா உள்ள நிற்குது. இங்கே பாரு, எஸ். எஃப் எஃப்ல ஒரு நேம் எஃப். ஃப்ராங்க்லின். சொல்லலாமா? இங்கே வந்தாச்சு, கனெக்ட் பண்ண முடியாது. ஜி போட்டோம், ஹெச் போட்டோம், ஐ இந்திரா. இந்தியன்னு வச்சுக்கோ.
இங்கே ஒரு நின்று போச்சு. சார் நான் அப்படி எதுவும் போய் சேர்க்கட்டோமா சார்னு சேர்க்கக்கூடாது, இப்படி சேர்க்கக்கூடாது. இல்லை நம்மளுடைய கண்ட்ரி இந்தியா. வேற GHIJKL லோட்டஸ். லேகா இங்கே பாரு. உள்ள போயிடுச்சு. சில பேர் இப்படி எழுதுவாங்க. இங்கே பாரு எழுதி காமிச்சேன். இந்த எல்ல என்ன பண்ணுவாங்க சில பேர் இங்கே பாரு அப்படியே எடுத்து போய் ஈயா சேர்ப்பாங்க. ஆக்சுவலாக எல் வந்து உள்ளே போகும். அப்படி போகும்போது இது கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சேர்த்து எழுதும்போது எழுதுனா நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டு எழுதும்போது எல்லையும் ஈயும் மற்றவங்க படிக்கிறவங்க லேக்கான்னு படிக்கிற அளவுக்கு எழுதுனா பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆக்சுவலாக சேராது. எம் போட்டுமா என் கவனிக்கிறீங்களா? இங்கே வந்துருச்சு. இப்போ நேபாள் எழுத போகிறோம். இங்கேருந்து ஆரம்பிக்கும். இதோட கனெக்ட் ஆகும். MNOP பிரகாஷ். பியோடையும் கனெக்ட் ஆகாது. சின்ன லெட்டர் எழுதணும். பிரேம் பி உள்ள போயிடுச்சு. இங்கே ஓகேவா? என் ஓ வரலையா? பி போட்டுன்னா ஓகேம்மா, கிளியரா? அடுத்த லெட்டர்ஸ் அடுத்தடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். நீங்கள் முதல்ல இதில் 11 லெட்டர்ஸை எழுதிக்கோங்க. எப்படி கனெக்ட் ஆகும், எந்தெந்த லெட்ரு கனெக்ட் ஆகுதோ அதை முதல்ல எழுதிக்கோங்க. கனெக்ட் ஆகாத லெட்டர் அப்புறம் எழுதிக்கோங்க. இந்த 11 லெட்டர்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஒரு வேர்டை எழுதிக்கோங்க. தேங்க்யூ.